ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் காளஹஸ்தி கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன் ஜூலை 29 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட் 4 வழியாக நீங்கள் போகிறப்ப நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரசாதம் ஸ்டாலு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து பிரசாதம் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ அங்கே லட்டு, புளியோதரை, அதுக்கப்புறம் வடை எல்லாமே விற்கிறாங்க. ஸோ லட்டை பொறுத்தவரையும் சின்ன லட்டு 15 ரூபா, பெரிய லட்டு 100 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ க்யூவில் நின்று நம்ம ஃபஸ்ட்டு பில் வாங்கிக்கணும். பில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாதம் கவுண்டரில் நம்ம பிரசாதம் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் காளஹஸ்தி டெம்பிள் போனீங்கன்னா இந்த பிரசாதம் ஸ்டாலில் கண்டிப்பாக இந்த பிரசாதம் எல்லாம் கூட வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குற என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள சாமி தரிசனத்துக்கு போகலாம். அப்படி போகிறப்ப நீங்கள் செல்ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அலோட் கிடையாது. அதனால் அந்த பிரசாதம் ஸ்டால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனு, பேகு, அதுக்கப்புறம் கேமராஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகலாம். ஸோ செல்ஃபோனுக்கும் பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ கேமராஸ்லாம் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி வந்தால் 10 ரூபா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் வச்சுருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களோட செல்ஃபோன் எல்லாமே ஏர்ப்ளேன் மோட்லேயோ இல்லைனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி. அதே போல் உங்களுக்கு பேக் எல்லாம் கூட நீங்கள் அங்கே கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு போகலாம். அங்கே லாக்கர்ஸ் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுவே தேவஸ்தானம் மூலமாக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சார்ஜபிள், ஃப்ரீ கிடையாது. ஸோ 5 ரூபா 10 ரூபா சொல்லிட்டு ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே உங்களோட பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக சாமியை பார்க்க போங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கான சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சிலை கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த சிலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லிட்டு ஒருவரோட சிலை வச்சுருந்தாங்க. அது சம்மந்தப்பட்டதெல்லாம் கூட அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அதெல்லாம் கூட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போகிறப்ப கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வழியாக நீங்கள் போகிறப்ப அங்கே கோகுலம் சொல்லிட்டு ஒரு மாடுங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அந்த பசுமாட்டுக்கு தீவனம் போடுறதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பசுமாடுக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடுறதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கோயிலுக்கு போகிறப்ப அதெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். கோ சம்ரக்ஷனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பசுமாடை நம்ம பார்த்துக்கிட்டால் நமக்கு நல்லது நடக்கும். ஸோ பசுமாடு மகாலட்சுமி ஸ்வரூபம் சொல்லுவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகுலம், இந்த மாதிரி கோ சம்ரக்ஷனான்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேவஸ்தானம் கிட்டவே பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ்லாம் கூட வாங்கலாம். டிடிடி கேலண்டர்லாம் வாங்குவோம்ல, அதே போல் இந்த ஸ்ரீகாளஹஸ்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன்ஸில் டைரி, அதுக்கப்புறம் இந்த கேலண்டர்லாம் கூட வாங்க முடியுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட இமேஜ். கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த கேலண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தியோட அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ராகு, கேது அவங்களோட வைஃபுங்களோடு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ கூட இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு லிங்கம் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க அந்த புஷ்கரணியோடு சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காளஹஸ்தி டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே ஏறி போனதுக்கப்புறம் அங்கே ஒரு அம்மன் நம்மளால் பார்க்க முடியும். அந்த கோயிலுக்கு நான் போகலை. இந்த கேலண்டரில் அந்த இமேஜ் பார்க்குறப்ப எனக்கு அது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடராஜரோட சிலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மனும் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது அந்த காளஹஸ்தீஸ்வரரோட பெருமையை காமிக்கிற விதமாக இந்த இமேஜில் அந்த சிலந்தி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு, அதுக்கப்புறம் அந்த யானை, அதுக்கப்புறம் பக்த கண்ணப்பர் எல்லாம் சேர்த்து ஒரு இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மூலவமூர்த்தி எப்படி இருக்குமோ அதே போல் லிங்கமும் பக்கத்தில் அந்த ஞானாம்பிகையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர அந்த கேலண்டரில் காட்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ அந்த பக்த கண்ணப்பரோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா இருந்ததுங்க. அங்கே அந்த பப்ளிகேஷன்ஸில் இந்த கேலண்டர் வாங்கலாம், டைரி வாங்கலாம், சாமி ஃபோட்டோஸ் வாங்கலாம், வேறு சாமி புக்ஸ் எல்லாம் கூட ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக காளஹஸ்தி போனால் இந்த பப்ளிகேஷனும் விசிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த கேலண்டரில் பார்க்குறது அந்த உற்சவமூர்த்தி, இங்கே உற்சவங்கள் எல்லாம் நடக்கும்ல, அதில் ரிஷப வாகனமாகவும் சிம்ம வாகனமாகவும் காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேரில் காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு நான் ஒவ்வொரு பேஜை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் உற்சவமூர்த்தி எவ்வளோ அம்சமாக அலங்காரத்தோடு இருக்காங்க. பூ அலங்காரம், அதுக்கப்புறம் வஸ்திரம் எல்லாம் கூட சாத்தப்பட்டு. ஸோ இந்த
பப்ளிகேஷன்லேருந்து லெஃப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ மீல்ஸ் போடுற அந்த பில்டிங்கும் இருக்குது. அந்த நித்யா அன்னப்பிரசாத சென்டர்னு இருக்குது பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படுத்துக்கிறாங்க. கீழெல்லாம் கூட அப்பப்போ சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபேனெல்லாம் கூட இருக்குது, அப்பப்போ கழுவி தள்ளுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால்கோவா பாதாம் மில்கெல்லாம் கூட அந்த சொசைட்டி மூலமாக சேல் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அப்போ வந்து டைமுக்கு தான் அங்கே வந்து மீல்ஸ் போடுவாங்க இல்லையா, அதனால் காலியாக இருக்குது. இல்லைனா அந்த க்யூவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனங்க நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ மீல்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு அது தெரியுது பாருங்கள், நித்யா அன்னதான சென்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ காளஹஸ்தீஸ்வரர் வந்து சிவபெருமான்ன்றதுனால அங்கே சிவனும் பார்வதியும் இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அது ஆக்சுவலாக காசி விஸ்வநாதரும் அன்னபூர்ணாவையும் காமிச்ச மாதிரி அன்ன ஃபோட்டோ அது. ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள தரிசனத்துக்கு போவோம் இல்லையா, இந்த என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்ணப்ப மலைக்கு வந்து போகலாம். அங்கே கூட நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் எய்டு சென்டரு. ஸோ அந்த காமிச்சம் இல்லையா, அந்த கேட் 4க்குள்ளே போனாலே அந்த பிரசாதம் ஸ்டால்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் சென்டரும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் இங்கே டொனேஷன் எல்லாம் கூட பண்ணலாம். அங்கே ஃப்ரீ மீல்ஸ் வந்து எப்பயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, தினமும் வந்து அத்தனை பேருக்கு வந்து அவங்க போடுறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டொனேஷன் பண்ணலாம், கம்பல்சரி கிடையாது. ஸோ அந்த ஆஃபீஸில் நீங்கள் டொனேஷன் பண்ணுறப்ப ஒருவேளை நீங்கள் லம்பாக வந்து கொடுக்குறப்ப உங்களோட பேரெல்லாம் கூட அங்கே டிஸ்பிளேல வந்து போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டாய்லெட்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அதே போல் அந்த ஷெட்டு கீழே வந்து நீங்கள் படுத்துக்கலாம், எழுந்துக்கலாம். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே த்ரிநேத்ரா அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு டார்மிட்ரி மாதிரி நீங்கள் லாக்கர் எடுத்துக்கிட்டு கூட ஸ்டே பண்ணலாம். ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். பட் அங்கே இருக்கவங்க வந்து ஒரு 50, 100, 200ன்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அது கொடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியும் இருக்குது. அந்த லைப்ரரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ சாமி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தது அந்த கோ சம்ரக்ஷனா கீழே அந்த மாடுங்கள்லாம் எங்கேயோ வெளியில் போயிருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்திருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மாடுங்களுக்கெல்லாம் நீங்கள் தீவனம் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த காசு வந்து கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் உதவ போகுது. அதனால் உண்டியில் போடுற காசு இந்த மாதிரியெல்லாம் கூட கொடுத்து நம்ம வந்து உதவலாம். ஸோ அது வந்து அந்த கோ சம்ரக்ஷண கீழே வருது இல்லையா, நமக்கும் நல்லது தான். ஸோ அந்த கோகுலத்தை தாண்டி உள்ளே நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மண்டபம் வந்து இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஃபோன் வந்து அலோடு தான். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ள தரிசனத்துக்கு போகிறப்ப ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம் வந்து இருக்குது. அந்த சிவலிங்கத்தோட பேரெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஸ்ரீகாளஹஸ்தியோட ஸ்தல புராணம் வந்து இருக்குது. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் வந்து இருக்குது. ஸோ தெலுங்கு தெரியாதவங்களாம் இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். நான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லாவே படிக்க முடியும். இந்த வீடியோவை வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸ்தல புராணம் நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ அங்கே வந்து சிலந்தி, அதுக்கப்புறம் பாம்பு, அதுக்கப்புறம் யானை, இந்த 3 வழிபட்ட பெருமான் தான் அந்த சிவபெருமான். அதனால தான் ஸ்ரீகாளஹஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையுமே நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இமேஜஸில் பார்க்குற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே சாமிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணணுன்னாலோ அபிஷேகம் பண்ணணுன்னாலோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் உள்ளே போனால் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் அந்த ராகு கேது பூஜைக்கான அந்த அமௌண்ட்டு அது எவ்வளோன்னு கூட போட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக அந்த பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.